இன்னும் ஒன்று நம்மளுக்கு நிலையான வருமானம் இல்லை. பர்மனெண்ட்டாக சம்பளம்னு இருக்கும்ல, அது இல்லை. பசங்க கேட்கும்போது எதுவும் அந்த டைமில் வாங்கி தர முடியல. அவங்க நான் எதிர்பார்த்ததை செய்ய முடியல. அதான் ஒரு வருத்தமாக இருக்கும். டக்குன்னு அவங்க இது கேட்கும்போது அந்த டைமில் என்கிட்ட காசு இருக்காது. மாத சம்பளம்னா கரெக்டாக நம்மக்கிட்ட அக்கௌண்ட்டில் இருந்துகிட்டே இருக்கும். இது அப்பப்போ நம்ம போயிட்டு வர காசு, நாளைக்கு மறுநாள் பெட்ரோல், பைக் பெட்ரோலுக்கு கூட காசு இருக்காது ஒரு டைமில் நிறைய டைமில் அப்படி தான் இருக்கும். ஏதாவது சமைக்கிறதுக்கு வாங்கணும்னா கூட அந்த டைமில் இருக்காது. ஏன்னா வருது அப்படியே கடன் கட்டுறது, வாடகை எல்லாம் எடுத்து வச்சுருவோம்ல. மாதம் பட்ஜெட்டில் தானே நம்மளுக்கு வருது, இவரது வச்சு மாதம் பட்ஜெட்டில் தானே போட்டுட்ருக்கோம். அப்போ அப்படி போயிட்டு காலியாகிடும் போது நம்மளுக்கு கேட்கும்போது செலவு பண்ண முடியாது. வேறு வேலைக்கு போவேன் நான். இந்த ஃபுட் டெலிவரி, ஜொமேட்டோ அதெல்லாம் போவேன். டக்குன்னு எனக்கு இதில் ஆர்வம் அதிகம். நிகழ்ச்சியில் டக்குன்னு நிகழ்ச்சி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க வான்ட்டு. எப்போ கூப்பிடுவாங்கன்னு தெரியாது. ஒரு வாரம் போயிட்டுருப்பேன். அதேமாதிரி டைல்ஸ் ஒட்டுற வேலைக்கும் போயிட்டுருந்தேன். போயிட்டுருப்பேன். திடீர்னு எனக்கு இந்த வேலை வரும்போது நான் அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் வேண்டான்ருவாங்க. அடிக்கடி நம்ம சொல்லிட்டு போயிடுறோம்னு சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்றாங்க. அதனால நிலையான வேலை இல்லை.